ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளியை பார்க்கும் உங்களுக்கெல்லாம் சிவபெருமானின் அருள் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். உன் மனதில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறேன்? எப்போது என் நிலை மாறும்? என்னுடைய ஆசைகள் எப்போது நிறைவேறும்? இந்த கேள்விகள் அனைத்தையும் உன் மனதில் வைத்து அமைதியாக இந்த வார்த்தைகளை கேள். இன்று உன்னிடம் பேசுவது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது உனக்காக வந்திருக்கும் இறைவனின் செய்தி. நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கத்தான். ஒரு கல்லை செதுக்கினால்தான் சிலையாகும், ஒரு விதை உடைந்தால்தான் மரமாகும். அதேபோல உன் மனம் உடைந்தால்தான் உன் வாழ்க்கை உயர்வு பெறும். நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே. ஏனெனில் நீ இழந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலாக இன்னும் பெரிய ஒன்று உனக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் அழும் இரவுகளை நான் அறிவேன். நீ வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளே உடைந்து போகிறாய் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் கேள், இனி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ இப்போது தாங்கிக் கொண்டிருக்கும் வலி நாளை உன் வலிமையாக மாறும். நீ சந்தித்த துரோகம் நாளை உன் விழிப்புணர்வாக மாறும். நீ சந்தித்த தோல்விகள் நாளை உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும். அதனால் மனம் தளராதே. உன்னை விட்டு எல்லோரும் விலகினாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்தால் நான் உன்னை தூக்குவேன். நீ தவறினால் நான் உன்னை திருப்பி நடத்துவேன். நீ அழுதால் நான் உன்னை ஆறுதல் கூறுவேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ செய்ய வேண்டும். என்னை நம்பு. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அருள் தங்காது. நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஓம் நம சிவாய என்று சொல். அந்த ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இன்று பார்க்கும் இந்த இருள் நாளை ஒளியாக மாறும். இன்று உன்னை அவமதித்தவர்கள் நாளை உன்னை பாராட்டுவார்கள். இன்று உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கிறாயா? நாளை உன்னை தேடி வரும் நிலை வரும். ஆனால் அதற்கு முன் நீ மதிக்க கற்றுக்கொள். உன் மதிப்பை நீ உணர்ந்தால்தான் உலகம் அதை உணரும். எந்த சூழ்நிலையிலும் உன் தைரியத்தை இழக்காதே. தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல. பயம் இருந்தாலும் முன்னே செல்லும் மனநிலைதான் தைரியம். நீ பயப்படலாம், ஆனால் நிற்காதே. நீ சோர்ந்து போகலாம், ஆனால் கைவிடாதே. நீ தோற்கலாம், ஆனால் மீண்டும் முயற்சி செய்யாமல் விடாதே. ஏனெனில் நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். உன் நேரம் இன்னும் வரவில்லை, அதனால்தான் தாமதம். ஆனால் நினைவில் கொள், தாமதம் தோல்வி அல்ல, அது தயாரிப்பு. நான் உன்னை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லப் போகிறேன். அதற்காகத்தான் உன்னை சோதிக்கிறேன். சின்ன ஆசைகள் இருந்தால் சின்ன சோதனைகள்தான் வரும். ஆனால் உனக்கு பெரிய வாழ்க்கை காத்திருக்கிறது. அதனால்தான் பெரிய சோதனைகள் வருகிறது. அதனால் மனமுடையாதே. நீ இப்போது அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது உன் சக்தி. சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே பெரிய பதில். நீ சொல்ல வேண்டியதை காலம் சொல்லும். நீ நிரூபிக்க வேண்டியதை வாழ்க்கை நிரூபிக்கும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னிடம் உண்மையாக இரு, அதுவே போதும். உன் மனதை கவனமாக பாதுகாத்துக்கொள். உன் மனதை காயப்படுத்தும் இடங்களிலிருந்து விலகி நில். அனைவரையும் நேசி, ஆனால் எல்லோரையும் நம்பாதே. நல்லவர்களிடமிருந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள். கெட்டவர்களிடமிருந்து எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு பள்ளி, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம். நீ கற்றுக்கொண்டால் நீ உயர்வாய், அல்லது அதே இடத்தில் தங்கிவிடுவாய்.
நீ எந்த நிலையை தேர்வு செய்கிறாய் என்பது உன் கையில். நீ உன் எண்ணங்களை கவனமாக வைத்துக்கொள். என்ன நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய். எதற்காக கவலைப்படுகிறாயோ அதுவே பெரிதாகும். எதற்காக நம்பிக்கை வைக்கிறாயோ அதுவே வளர்கிறது. அதனால் நல்லதை நினை, நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீ புரிந்து கொள்ளாததால் அது தவறாகாது. காலம் வந்தால் எல்லாம் புரியும். அதுவரை பொறுமையாக இரு. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, நம்பிக்கையுடன் காத்திருப்பது. நீ காத்திருப்பதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நான் உன்னிடம் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. நீ எதிர்பார்க்காத வழியில், நீ நினைக்காத நேரத்தில். அந்த நாள் வந்ததும் இன்று நீ அனுபவித்த துன்பங்களெல்லாம் அர்த்தமுள்ளதாக தோன்றும். அதுவரை நம்பிக்கை விடாதே. உன்னை நீயே விட்டுவிடாதே. நீயே உனக்கு துணை. நானும் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகில் இருக்கிறேன். ஆனால் நீயோ வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தில் நான் இருப்பதை உணர்ந்த நாள் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீ தேடுவது அமைதியா? அது உன் மனத்திலேயே உள்ளது. நீ தேடுவது சந்தோஷமா? அது உன் எண்ணங்களில் உள்ளது. நீ தேடுவது வெற்றியா? அது உன் முயற்சியில் உள்ளது. ஆனால் நீ வெளியிலே தேடி அலைகிறாய். அதனால்தான் நீ சோர்ந்து போகிறாய். நீ ஒரு நிமிடம் நின்று உன் உள்ளத்தை கேள். நான் அங்கே பேசிக்கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது உன்னை விட்டு விலகியதல்ல, உன்னை உயர்த்த தயாராக இருப்பதற்கான நேரம். நீ என்னிடம் கேட்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று. நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த கஷ்டத்தை சமாளிக்க நீயே தகுதியானவன் என்று. நான் பலரிடம் சோதனை கொடுக்க மாட்டேன். அதை தாங்கும் மனசு உள்ளவர்களுக்கே தருவேன். அதனால் நீ பலவீனன் அல்ல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் உன் வாழ்க்கையின் கதையை எழுதிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த எல்லாம் நடந்ததால்தான் நான் இன்று இங்கு இருக்கிறேன் என்று சொல்லுவாய். அதனால் இன்று நடப்பதை வெறுக்காதே. நீ இப்போது அழுகிறாய், ஆனால் நாளை அதே விஷயத்தை நினைத்து சிரிப்பாய். நீ இப்போது பயப்படுகிறாய், ஆனால் நாளை அதையே தைரியமாக எதிர்கொள்வாய். நீ இப்போது தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன் சுவாசத்தில் இருக்கிறேன், உன் எண்ணங்களில் இருக்கிறேன், உன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன். நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை பார்த்தேன். நீ எழுந்த நேரத்தில் நான் உன்னுடன் இருந்தேன். ஆனால் நீ அதை உணரவில்லை. உன் வாழ்க்கையில் சிலர் வருவார்கள். அவர்கள் உன்னை கற்றுக் கொடுக்க மட்டுமே வருவார்கள். அவர்கள் உன்னுடன் இருக்க வரவில்லை. அதை புரிந்து கொண்டால் உன் மனம் உடையாது. எல்லோரும் உன்னோடு இருக்க வேண்டும் என்பது ஆசை. ஆனால் சிலர் விலக வேண்டும் என்பது விதி. விலகுவதை தடுக்காதே. விலகும் ஒவ்வொருவரும் உன் பாதையை தெளிவாக்குவார்கள். நீ முன்னே செல்ல வேண்டியவன். நீ நின்று கொண்டிருப்பவன் அல்ல. உன் பாதை இன்னும் நீண்டது. உன் வெற்றி இன்னும் பெரியது. அதனால்தான் உன்னை நான் காத்திருக்கச் செய்கிறேன். நீ தயாராக இருக்க வேண்டும். வாய்ப்பு வந்ததும் பிடிக்க. அதற்காக இப்போது உன்னை தயார் செய். உன் மனதை வலுப்படுத்து. உன் எண்ணங்களை சுத்தப்படுத்து. உன் பழக்கங்களை மாற்று. நீ மாறினால்தான் உன் வாழ்க்கை மாறும். நீ அதே போல இருந்தால் அதே விஷயங்கள்தான் மீண்டும் மீண்டும் நடக்கும். அதனால் மாற்றத்தை அஞ்சாதே. மாற்றம்தான் வளர்ச்சி. நீ இன்று ஒரு முடிவு எடு. என்ன நடந்தாலும் நான் முன்னேறுவேன் என்று. அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எதையும் இழந்துவிட்டாய் என்று நினைக்கிறாயா? அது தவறு. நீ கற்றுக்கொண்டாய். அதுதான் பெரிய வெற்றி. பணம் போகலாம், மனிதர்கள் விலகலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நீ கற்றுக்கொண்ட அனுபவம் அது உன்னை எப்போதும் கைவிடாது. அதனால் இழப்பை பயப்படாதே. அது உன்னை உயர்த்தத்தான் வந்திருக்கிறது.
நீ யாரிடமும் பழிவாங்க வேண்டாம், காலம் அதை செய்துவிடும். நீ உன் வாழ்க்கையை கவனித்துக்கொள், அதுவே பெரிய பதில். நீ நல்லவனாக இருந்தால் நல்லதே உன்னை தேடி வரும். சில நேரம் ஆகலாம், ஆனால் அது நிச்சயம் வரும். நான் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. நீ நம்பிக்கையை இழந்தால் அதுதான் உண்மையான தோல்வி. நீ முயற்சி செய்தால் நான் வழிகாட்டுவேன். நீ நடக்கத் தொடங்கினால் நான் உன்னோடு நடப்பேன். நீ ஓடினால் நான் உன்னுடன் ஓடுவேன். இப்பொழுது கண்களை ஒரு நிமிடம் மூடு. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சத்தத்தை கேள். நீ தேடிய பதில் வெளியில இல்லை, அது உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. இன்று முதல் பயமில்லாமல் வாழ ஆரம்பிக்க, நம்பிக்கையுடன் முன்னேற ஆரம்பிக்க. ஏனெனில் உன்னோடு இருப்பது சாதாரண சக்தி அல்ல, சிவசக்தி. நீ ஒரே ஒரு முறை மனதார சொல்லு, ஓம் நம சிவாய. அதன் பிறகு உன் வாழ்க்கை மாறாமல் இருந்தால் அது சாத்தியமே இல்லை. நம்பிக்கை வை, நடக்கும். சிவன் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்காகவே இருக்கிறார். ஓம் நம சிவாய.